இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மனித உறுப்பு மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி 6த் செகண்ட் டேர்ம்ல வந்து பயாலஜில வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. இதான் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ வாங்க பார்ப்போம். அது ஒண்ணும் இல்ல. உறுப்பு மண்டலம் அப்படின்றது நமக்கு என்ன அப்படின்னா, முதல்ல செல் அப்படின்றது தான் நம்மளோட அடிப்படை கட்டமைப்பு. செல்கள்லாம் சேர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, திசுவா வந்து மாறும். திசுக்கள்லாம் சேர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, உறுப்புகளா மாறும். இந்த உறுப்புகள்லாம் இணைஞ்சு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உறுப்பு மண்டலமா மாறும். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அடிப்படை. பேசிக் அப்படின்றது இதுதான். செல்கள்லாம் சேர்ந்து திசுவாவும், திசுவெல்லாம் சேர்ந்து உறுப்பாவும், உறுப்பெல்லாம் சேர்ந்து உறுப்பு மண்டலமா வரும். அப்ப அந்த உறுப்பு மண்டலம் அப்படின்றது அடிப்படை திசுக்களாலான ஒன்றிணைந்த உறுப்புகளோட கூட்டமைப்பால் ஆனது. அதான் சொல்றாங்க. அடிப்படை திசுக்கள்லாம் ஒன்றிணைந்த உறுப்புகளால் கூட்டமைப்புகளால் ஆனதுன்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த உறுப்புகள்லாம் ஒருங்கிணைந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செய்தலே உறுப்பு மண்டலம் எனப்படும். உறுப்புகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பணிய செய்யும். அததான் வந்து உறுப்பு மண்டலம்னு சொல்லுவாங்க. மொத்தம் வந்து முக்கியமான உறுப்பு மண்டலம் எப்படின்னா, மொத்தம் 8 வகையான உறுப்பு மண்டலங்கள் இருக்கு. பிரதான உறுப்பு மண்டலங்கள் மொத்தம் 8 இருக்கு. இதுல முக்கியமானத மட்டும் குடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்ப எலும்பு மண்டலம், அப்புறம் தசை மண்டலம், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், நரம்பு மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு ஒரு முக்கியமான 8 உறுப்பு மண்டலம் வந்து பத்தி நமக்கு இந்த லெசன்ல குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த 8 உறுப்பு மண்டலத்துல முக்கியமானத மட்டும் நம்ம இங்க பார்க்க போறோம். ரைட்டா? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்க போறது எலும்பு மண்டலம். சரியா? எலும்பு மண்டலம் அப்படின்றத தான் முதல்ல பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எலும்பு மண்டலம் அப்படின்றது எலும்பு மண்டலத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு தான் இருக்க போகுது. எலும்பு இருக்கும். இது இல்லாம குருத்தெலும்புகள் இருக்கும். இது இல்லாம மூட்டுகள் இருக்கும். ரைட்டா? எலும்பு மண்டலத்துல 3 கான்செப்ட் தான். எலும்பு, குருத்தெலும்பு, மூட்டு. இந்த 3 கான்செப்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ரைட்டா? தசைகளால் இணைக்கப்படுவதற்கு ஏற்ற பகுதியாக எலும்புகள் திகழ்கின்றன. தசைகள் வந்து இணைக்கப்படுவதற்கு ஏற்ற பகுதியா என்னன்னா எலும்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த எலும்பு மண்டலம் இருக்கிறதுனால தான் நம்மளால நடக்க முடியுது, ஓட முடியுது, மெல்ல முடியுது. ஸோ இந்த செல்லாம் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த எலும்பு மண்டலம் அப்படின்றது தான். ரைட்டா? மனிதனோட எலும்பு மண்டலம் 206 எலும்புகளை உடையது. ஸோ இது ரொம்ப நோட் பண்ணிக்கணும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மனித உடல்ல மொத்தம் எவ்வளவு எலும்புகள் அப்படின்னா 206 எலும்புகள் இருக்கு. சரியா? சில குருத்தெலும்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இணைப்பு இழைகள் மற்றும் தசை நார்கள் ஆகியவற்றையும் எலும்பு மண்டலம் உருவாக்கியுள்ளது. இப்ப எலும்புகளுடன் எலும்புகளை இணைக்க. ரைட்டா? எலும்புகளை இணைக்கிறதுக்கு தசை நார்கள் வந்து பயன்படும். சரியா? தசை, நார்கள், எலும்போட எலும்பை இணைக்கக்கூடியது. அப்ப எலும்போட எது வந்து பார்த்தோம் அப்படின்னா, தசைய இணைக்கும். எலும்போட எலும்பு இணைச்சா தசை நார்கள்னு சொல்லுவாங்க. எலும்போட தசைய இணைக்கிறத தசை நாண்கள்னு சொல்லுவாங்க. தசை நாண்கள். ஏன் தசை நார்களும், தசை நாண்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியணும். ஏன் எலும்போட எலும்பை இணைக்கக்கூடியது, அதை இணைப்பு இழைகள்னு இதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம். தசை நார்கள் சொல்லலாம். இங்க இருந்து தப்பா குடுத்துருப்பாங்க. ஸோ இத பார்க்கக்கூடாது. இதுல வந்து தப்பா குடுத்துருக்காங்க. எலும்போட எலும்பை இணைக்கக்கூடியது தசை நார்கள். எலும்போட தசையை இணைக்கிறது தசை நாண்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? இந்த எலும்பு மண்டலத்த 2 பிரிவா பிரிக்கலாம்ன்றாங்க. எலும்பு மண்டலத்துல 2 பிரிவா பிரிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அச்சுக சட்டகம், இணையுறுப்பு சட்டகம். அச்சுக சட்டகம், இணையுறுப்பு சட்டகம். அச்சுக சட்டகம் தான் என்ன பார்த்தோம்னா, மனித உடலோட செங்குத்தான அச்சை உருவாக்குறது இதுதான். நம்ம நேரா நிக்கிறோம் அப்படின்னா, காரணம் என்ன அப்படின்னா, அச்சுக சட்டம் தான். ரைட்டா? இந்த அச்சுக சட்டத்துல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, மண்டை ஓடு இருக்கு, முதுகெலும்பு இருக்கு, விலா எலும்பு இருக்கு. 3மே முக்கியமான எலும்பு. மண்டை ஓடு, முதுகெலும்பு தொடர் இருக்கு, விலா எலும்பு. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்படி நம்ம நேரா நிக்கிறோம். சரியா? அடுத்து அப்ப இணையுறுப்பு சட்டகத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மார்பு வளையமும், இடுப்பு வளையமும் இருக்கு. அப்புறம் கை, கால் எலும்பு இதெல்லாம் இருக்கு. கை, காலு, மார்பு வளையம், இடுப்பு வளையம். இந்த மார்பு வளையம் என்ன பண்ணும் அப்படின்னா, கைய இணைக்கக்கூடியது. இடுப்பு வளையம் என்ன அப்படின்னா, காலை இணைக்கக்கூடியது பாடியோட. ரைட்டா? ஸோ அதுதான் வந்து சொல்றாங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா, மண்டை ஓடு. ரைட்டா? மண்டை ஓட பத்தி பார்த்தே ஆகணும். என்ன அப்படின்னா, மண்டை ஓட்ட தான் மண்டை ஓட்டு எலும்புகள் இருக்கு. பிளஸ் வந்து முக எலும்புகளும் இங்க தான் இருக்கு. ரைட்டா? அந்த மூளை மற்றும் வந்து முகத்தோட உள்ளமைப்பெல்லாம் பாதுகாக்கக்கூடியது மண்டை ஓடு அப்படின்றது. வாய் குழிக்குள்ள ஹயாய்டு எலும்பு இருக்கு. இதாவது வாய்க்குழி அடித்தளத்துல காணப்படக்கூடிய எலும்பு என்ன எலும்புன்னு கேட்பாங்க. ஹயாய்டு. வாய்க்குழியின் அடித்தளத்தில் காணப்படக்கூடிய எலும்பு ஹயாய்டு எலும்பு. காதுகள் வந்து பார்த்தோம்னா 3 எலும்பு இருக்கும். சுத்தி எலும்பு, பட்டடை எலும்பு,
அங்கவடி எலும்பு அப்படின்னு சொல்லி 3 எலும்பு இருக்கு. இந்த அங்கவடி எலும்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா மனித உடல்ல இருக்கக்கூடிய மிக சிறிய எலும்புன்னு கேட்டாங்கன்னா அங்கவடி எலும்பு தான். காதுக்குள்ள இருக்கும். ரைட்டா? அடுத்து மனிதனோட முகத்துல கீழ்த்தாடை எலும்பு அப்படின்றது தான் மிக பெரியது, அது இல்லாம உறுதியானது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழ்த்தாடை இருக்குல்ல, இந்த கீழ்த்தாடை எலும்பு தான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெருசு எலும்புல. ரைட்டா? எலும்பு தான் மிக பெரியது, அதுவும் இல்லாம உறுதியானது. இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்து மண்டோடு முடிஞ்சா அதுக்கப்புறம் முதுகெலும்பு தொடர். முதுகெலும்புனா முதுகுல இருக்குது. முதுகெலும்பு தொடர் மண்டை ஓட்டோட அடிப்புறத்திலிருந்து தொடங்குகிறது. இது தண்டுவடத்தை பாதுகாக்குது. முக்கியமான கொஸ்டின். தண்டுவடத்தை பாதுகாக்கக்கூடிய எலும்பு முதுகெலும்பு தொடர். சரியா? இது எதால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முள்ளெலும்பு தொடர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து விலா எலும்பு கூடு. விலா எலும்பு கூடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா மொத்தம் 12 இணை இருக்கும் இதுல. சரியா? விலா எலும்பு அப்படின்னாலே மொத்தம் 12 இணை இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விலா எலும்புகளை கொண்டுள்ளது. சரிடா? அடுத்து வந்து இது வந்து இதயம், நுரையீரல், இந்த 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 பார்ட் இதான் விலா எலும்பு. இந்த எலும்பு. இந்த எலும்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதயம், நுரையீரல் அந்த பகுதியை வந்து பாதுகாக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. அதாவது நீங்க படத்துல பார்த்தா தெரியும். இந்த எலும்பு 12 இணை இருக்கும். இது 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு என்னது மொத்தமா 12 இணை இருக்கும். புரியுதா? 12 இணை உள்ள எலும்பு தான் விலா எலும்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து கை, கால் எலும்புகள். மனிதனோட கை, கால் எலும்புகள் 2 இணைகளை கொண்டது. முன்னங்கை, அப்புறம் பின்னங்கால். முன்னங்கைனா முன்னாடி மட்டும் தான் மடக்க முடியும். முன்னங்கை அப்படின்றது என்னது? இப்போ பாருங்க, பின்னாடி கையை பின்னாடி மடக்க முடியாது. முன்னங்கைனா முன்னாடி மட்டும் தான் மடக்க முடியும். கால் அது மாதிரி பின்னாடி மட்டும் தான் மடக்க முடியும். அதனால பின்னங்கால். முன்னங்கை, பின்னங்கால். சரியா? முன்னங்கை என்ன பண்ணும்? பிடிக்கிறது, எழுதுறது, இந்த செயலாம் சொல்றோம். பின்னங்கால் நடக்கிறது, உட்கார்றது, இதெல்லாம் கால் தான் யூஸ் ஆகும். அதை சொல்றாங்க. அடுத்து எலும்பு வளையம். எலும்பு வளையம் அப்படின்றது அச்சிக சட்டத்துடன் முன்னங்கைகளையும் பின்னங்காலைகளையும் இணைக்கிறதுக்கு பயன்படக்கூடியதான் மார்பு வளையம், இடுப்பு வளையம். முன்னாடியே சொல்லிட்டேன். மார்பு வளையம்ன்றது கையை இணைக்கக்கூடியது அச்சிக சட்டத்தோட. ரைட்டா? இடுப்பு வளையம்ன்றது காலை வந்து அச்சிக சட்டத்தோட இணைக்கக்கூடியது. அடுத்து பார்ப்போம். அடுத்து இதுல வேற எதுவும் கொடுக்கல. அடுத்து என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடல்ல காணப்படக்கூடிய எலும்புகளில் மிக சிறியது. இதான் சொன்னேன். காதில் இருக்கக்கூடிய அங்கவாடி, ஸ்டேபஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஸ்டேபஸ், அதுவும் நோட் பண்ணிக்கணும். அங்கவாடி எலும்பு அப்படின்னா ஸ்டேபஸ். இது எவ்வளவு மில்லிமீட்டர் அப்படின்னா 2.8 மில்லிமீட்டர் உடையது. 2.8 மில்லிமீட்டர் மட்டுமே நீளமுடையது அங்கவாடி எலும்பு. நமது உடல்ல நீளமான எலும்பு, எலும்பு தொட எலும்பு. தொட எலும்பு தான் என்ன அப்படின்னா ரொம்ப நீளமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? இப்போ குழந்தை பிறக்கிறப்போ வந்து பார்த்தோம்னா 300க்கு அதிகமான எலும்புகள் இருக்கும். ஆனா முதிர்ச்சி அடைந்த மனிதனில் பார்த்தீங்கன்னா வெறும் 206 எலும்புகள் தான் இருக்கும். புரியுதா? குழந்தைகள் உள்ள அந்த 300 எலும்புகள்லாம் ஒரு எலும்பு இன்னொரு கூட சேர்ந்து ஒரு எலும்பா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 206 எலும்பு தான். நன்கு வளர்ந்த மனிதனுக்கு 206 எலும்பு தான். குழந்தையா இருந்தோம் அப்படின்னா 300க்கும் மேற்பட்ட எலும்புகள் இருக்கும். அடுத்து தசை மண்டலம். தசை மண்டலம் அப்படின்றது நமது உடல்ல எலும்பு மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலத்துடன் சேர்ந்து தசை மண்டலமும் உடல் அசைவுக்கு உதவுகிறது. எலும்புக்கு மேலதான் தசை இருக்கும். அப்ப எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலத்துடன் சேர்ந்து தசை மண்டலமும் உடல் அசைவுக்கு உதவுகிறது. ரைட்டா? உடலோட அசைவுக்கு இயங்கக்கூடியது ஒன்று நரம்பு மண்டலம், இன்னொன்று எலும்பு மண்டலம், இன்னொன்று தசை மண்டலம். இப்ப தசைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தசைகள் வந்து சுருங்கி விரியும் தன்மையுடையது. தசைகள் வந்து சுருங்க முடியும், அப்புறம் என்னது விரிய முடியும். சரியா? அதனால இவை உடல் அசைவுக்கு உதவுகின்றன சொல்றாங்க. தசைகள் உடலை சரியான நிலையில் வைத்திருக்கவும் உடல் நிலைப்பாட்டை பராமரித்துக் கொள்ளவும் உதவுகின்றன. உடல்ல வந்து 3 வகையான தசைகள் இருக்குப்பா. சரியா? உடல்ல 3 வகையான தசைகள் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். ஒண்ணு வந்து எலும்பு தசை, இன்னொன்னு மென்மையான தசைகள், அதான் மென் தசைகள், இன்னொன்னு இதய தசைகள். ரைட்டா? தசைகளால் என்ன முடியாதுன்னா தள்ள முடியாது, இழுக்க தான் முடியும். தசைகளால் தள்ள முடியாது, தசை இழுத்துக்கொள்ள மட்டுமே முடியும். சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தசை பிடிச்சி இழுத்துக்கிச்சுப்பான் தான் சொல்லுவாங்க. யாராச்சும் தசை தள்ளுதுன்னு பண்ணுவாங்களா? கிடையாது. தசையில தள்ள முடியாது, இழுத்துக்க தான் முடியும். சரியா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூட்டு இருக்கிற இடத்துல எலும்புகளை அசைக்கணும் அப்படின்னா 2 தசை தேவைப்படும். ரைட்டா? அதாவது ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் இணைகிற இடத்துல தான் மூட்டு இருக்கும். இந்த மூட்டுகள்ல எலும்பை நம்ம அசைக்கணும் அப்படின்னா தசைகள் தேவைப்படும். 2 வகையான தசை தேவைப்படும்னு சொல்ல வராங்க. ரைட்டா? ஏன் 2 வகையான தசை தேவைன்னா ஒரு தசை சுருங்குறப்ப இன்னொரு தசை விரிவடையும். ரைட்டா? அது எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இப்போ வந்து முன்னங்கை முன்னங்கையில வந்து பார்த்தோம்னா 2 தசை இருக்கு. இருதலை தசைகள், முத்தலை தசைகள் 2 தசை இருக்கு. இருதலை தசை அப்படின்றதும் முத்தலை தசை அப்படின்னு சொல்லுவோம். இருதலை தசை முன்னாடி உள்ளது, முத்தலை தசை பின்னாடி உள்ளது. இப்ப கையை வந்து நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்னங்கைய
தூக்கி உயர்த்தும் போது அப்ப முன்னங்கையை இப்படி தூக்குறோம்னு வச்சுக்கோம். அப்ப இருதலை தசைகள் என்ன பண்ணுது? இந்த இடத்துல சுருங்குது. ரைட்டா? அதான் சொல்றாங்க. அதே சமயம் முத்தரை தசைகள் இந்த தசை வந்து விரியும் அப்படின்னு சொல்றாங்க. கைய மேல உயர்த்த உதவுது. ரைட்டா? முன்னங்கையை கீழ இறக்கும்போது, இப்ப இங்க இருக்கு இப்படி கை, மேல இருக்கிறத கீழ இறக்கணும் அப்படின்னா, முத்தரை தசைகள் கீழ உள்ளதுதான் முத்தரை தசைகள் சுருங்கிரும். இருதலை தசைகள் மேல உள்ளது அது விரிவடைஞ்சிரும். அப்படி விரிவடைஞ்சு கையை கீழே இறக்க உதவுதுன்னு சொல்றாங்க. ரைட்டா? நீ ஜஸ்ட் நீங்க கான்செப்டா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். சரியா? அடுத்து எலும்பு தசை. எலும்பு தசை அப்படின்றது எலும்புகளோட இணைந்து காணப்படும். இணைந்து செயல்படக்கூடியது. நமது விருப்பத்துக்கேற்று செயல்படுவதால். நம்ம கையை இப்படி மேல தூக்கணும்னா நம்மளால தான் முடியும். கையை கீழே இறக்கணும்னா நம்மளால பண்ண முடியும். அப்ப விருப்பத்துக்கேற்று தான் செயல்படுது. அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயக்கு திசைகள்னு சொல்லுவோம். விருப்பத்துக்கு ஏற்ற செயல்படுறதுனால அதை இயக்கு திசைகள்னு சொல்ல முடியும். ரைட்டா? ஏன்னா நம்ம விருப்பப்படி அசைச்சிக்கலாம் அந்த கையை. நான் சொல்றது இருதலை திசைகள். சரியா? இது முத்தரை திசைகள். இருதலை திசை முன்னாடி உள்ளது. முத்தரை திசை பின்னாடி உள்ளது. ரைட்டா? அடுத்து பாருங்க மென் தசைகள். மென் தசைகள் அப்படின்றது மென்மையான தசைகள். அப்போ உணவு குழல், சிறுநீர் பையி, தமனி, இந்த மனிதனோட உள்ளுறுப்புகளோட சுவர்கள் எல்லாத்துலயுமே என்னது அப்படின்னா மென் தசைகள் தான் காணப்படும். இதெல்லாம் நம்ம விருப்பத்திற்கேற்ற செயல்படாது. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அந்த திசையெல்லாம் பண்ண முடியாது. அப்ப கட்டுப்படாத இயங்கு திசைகள். கட்டுப்படாத இயங்கு திசைகள். இயங்கக்கூடியது எல்லாம். புரியுதா? நம்மளால இயக்க முடியாது. ஆனா இயங்கிட்டு தான் இருக்கும். அதனாலதான் இயங்கு திசைகள்னு சொல்றாங்க. புரியுதா? நல்லா பார்க்கணும். கட்டுப்படாத இயங்கு திசைகள் இது. ஆனா இங்க எலும்பு திசைகளுக்கு இயக்கு திசைகள்னு சொல்லுவாங்க. நம்மளால இயக்க முடியும். அதனால இயக்கு திசைகள். இயக்கு திசைன்னு சொல்லுவோம். நம்மளால இயக்கக்கூடியதை இயக்கு திசைன்னு சொல்லுவோம். இயங்கிக்கிட்டு இயங்கு திசைன்னு சொல்லுவோம். அடுத்து பார்ப்போம். அடுத்து இதய திசைகள். இதய திசைகள் அப்படின்னு எடுத்துட்டா இதயத்தோட சுவர் வந்து இதய திசைகளால் ஆனது. இது வந்து சீராகவும் தொடர்ச்சியாகவும் இதயத்தை துடிக்க வைக்கிறது. இதயத்தை துடிக்கிறது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இதுக்கு பேரும் விருப்பத்திற்கேற்ற கட்டுப்படாத இயக்கு திசைகள் தான். ரைட்டா? இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்ப்போம் செரிமான மண்டலம். செரிமான மண்டலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா செரிமான மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு குழாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். உணவு குழாயை அதோட செஞ்சிருக்க செரிமான சுரப்பி, ஸோ இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். சரியா? உங்களோட வேலை என்ன அப்படின்னா உணவுப் பொருட்களை வந்து சின்ன சின்ன மூலப்பொருளா மாற்றி அந்த செரிக்கப்பட்ட உணவை உட்கிரகித்தல் போன்ற செயல்களை வந்து செய்யும். உட்கிரகித்தல்னா ஒன்றும் இல்லை, அந்த ஆற்றலை வந்து ரத்தத்தில் கலக்கிறது. சரியா? அதுதான் உணவு வந்து நல்லா சின்ன சின்னதாக ஆக்கி அதை வந்து என்ன அப்படின்னா சின்ன சின்ன மூலப்பொருளாக மாற்றி அந்த செரிக்கப்பட்ட உணவை ரத்தத்தில் கலக்கிறதுக்கு பேர் தான் உட்கிரகித்தல். சரியா? அந்த உட்கிரகித்தல் எங்கே நடக்கும்னு கேட்பாங்க. எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக சிறுகுடலில் தான் நடக்கும். உட்கிரகித்தல் அப்படின்றது எங்கே நடக்கும்? சிறுகுடலில் தான் நடக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த உணவு குழாய் எத்தனை மீட்டர் நீளம் முடியாது? சும்மா 9 மீட்டர் நீளம் முடியாது உணவு குழாய். நம்ம வாயிலேருந்து எங்க அப்படின்னா இங்க இருங்க, வாயில தான் ஸ்டார்ட் ஆகும். இங்க இருங்க, இங்க கொடுத்துருப்பாங்க. இரைப்பை செரிமானத்தோட பிரதான உறுப்பா இருக்கும். இரைப்பை தான் ஒரு முக்கியமான உறுப்பு. ஏன்னா டேரக்டா சாப்பாடு நேரம் இரைப்பைக்குள்ள தான் போகும். அப்ப அந்த இரைப்பை தான் பிரதான உறுப்பு, ஒரு முக்கியமான உறுப்பு. சாப்பாடு செரிமானம் ஆகுதுன்னா இரைப்பை தான் முக்கியமான உறுப்பு. ஏன்னா அங்கதான் முக்கால்வாசி உணவை வந்து நொதிக்க வைக்கும். சரிக்கா? அதனால பிரதான உறுப்பா இருக்கு. ஆனா சிறுகுடல தான் உட்கிரகித்தல் அப்படின்னு நடக்கும். ரைட்டா? முதல்ல வாயில நம்ம சாப்பாடு போடுவோம். அப்போ வாய்க்குழிக்கு போவோம், அங்கேயே தொண்டைக்கு போவோம், இங்கேருந்து இந்த உணவு குழல் போகும். இந்த உணவு குழல் தான் 9 மீட்டர் நீளம் முடியாது. ரைட்டா? உணவு குழல் போயிட்டு நேரா இரைப்பைக்கு தான் போகும். ஏன்னா உரைப்பையில தான் வந்து பார்த்தோம்னா செரித்தல் நடக்கும். செரித்தல் இங்க நடக்கிறதுனால இதுதான் வந்து பார்த்தோம்னா ஒரு முதன்மையான உறுப்புன்னு சொல்றாங்க. செரிமானத்தோட பிரதான உறுப்பு இதுதான். அப்புறம் சிறுகுடல்ல தான் என்ன நடக்கும் அப்படின்னா உட்கிரகித்தல் நடக்கும். அப்புறம் பெருங்குடல் போகும், அப்புறம் மலவாய்க்கு போயிடும். சரியா? இதுல செரிமான சுரப்பிகள்னா உமிழ்நீர் சுரப்பி. உமிழ்நீர் சுரப்பினா நம்ம வாயில சுரக்கக்கூடியது. அதுதான் அங்க நம்ம வாயிலேயே நமக்கு என்ன அப்படின்னா செரிமானம் ஸ்டார்ட் ஆயிடும். உமிழ்நீர் சுரப்பி, அப்புறம் இரைப்பை சுரப்பி, கல்லீரல், கணையம், உடல் சுரப்பி. இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம செரிமான சுரப்பிகள் தான். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ரைட்டா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க வாட் இஸ் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி படிச்சாலே போதும். இதெல்லாம் நம்ம 10th வந்து பிரீஃபா பார்ப்போம். சரியா? அடுத்து சுவாச மண்டலம். சுவாச வாயுக்கள் பரிமாற்றப்படும் மற்றும் சுவாசித்த நிகழ்ச்சியில் ஈடுபட்டுள்ள மண்டலம் சுவாச மண்டலம். சுவாச மண்டலம் நம்ம சுவாசிக்கிறது. நம்ம எப்படி காற்றை உள்ள எடுத்துக்கிறோம், காற்றை எப்படி வெளில எடுத்துட்டு போறோம் அப்படின்றத சுவாச மண்டலம். இதுல நமக்கு தேவையானது என்னது? மூக்கு தான். அப்ப நாசித்துளை, நாசிக்குழி வேணும், தொண்டை வேணும், குரல் வலை, மூச்சுக்குழல், மூச்சு கிளை குழல், அப்புறம் கடைசியா நுரையீரல். ஏன்னா நுரையீரல் மூலமா நம்ம சுவாசிக்கிறோம்.
ஸோ அப்போ நுரையீரல் வரையும் மூக்கில் ஆரம்பிச்சு எங்கும் வரைய முடியும், நுரையீரல் வரையும் முடியும். ரைட்டா? இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரத்தத்துக்கும் நுரையீரலுக்கும் இடையே O2 மற்றும் CO2 பரிமாற்றம் நடைபெறும். சரியா? அதாவது குரல் வளை மூடி என்ற அமைப்பு சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுக்கிறது. அதாவது நம்ம இப்போ எக்ஸாம்பிள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோம். சாப்பிட்றப்போ வந்து நம்மளால மூச்சு விடாமலாம் சாப்பிட முடியுமா? அப்போ அந்த டைமும் நம்ம பண்ணுவோம்னா மூச்சு விட்டுக்கிட்டே இருப்போம். அப்ப அந்த மூச்சு குழலுக்குள்ள, அதாவது மூச்சு குழலுக்குள்ள சாதம் போயிடுச்சு அப்படின்னா நேரா நுரையீரலுக்குள்ள போயிடும். ஏன்னா 2மே தொண்டை வழியா தானே போகுது. அப்ப அந்த குரல் வளை மூடி எபிகிளாட்டிஸ் என்ற அமைப்பு சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுக்கிறது. புரியுதா? புரியுதா? இதுக்கு பேர் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா எபிகிளாட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது குரல் வளை மூடிக்கும். நம்ம மூச்சு வரப்ப என்ன பண்ணா மூடிக்கும். அதான் குரல் வளை மூடி எபிகிளாட்டிஸ். அடுத்து நுரையீரல். சுவாச உறுப்புகள்ல நுரையீரல் தான் முக்கியமானது. அங்க செரிமான வளத்துல இரைப்பை தான் முக்கியம். இங்க சுவாச உறுப்புல நுரையீரல் தான் முக்கியம். ஏன்னா நுரையீரல் இல்லைன்னா நம்மளால சுவாசிக்க முடியாது. அடுத்து இவை மார்பறையினுள் அமைந்துள்ளன. பொதுவாக காற்று குழாய்ன்னு சொல்லுவாங்க. நுரையீரலுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா காற்று குழாய். காற்று குழாய் தானே. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இதே ஸ்டோரி தான். மூச்சுக்குழாயில இருந்து குருத்தெலும்பு வலைகளாம் தாங்கப்படுது. மூச்சுக்குழாய். அடுத்து குரல் வளை மற்றும் தொண்டையை நுரையீரலுடன் இணைத்து காற்று செல்வதற்கு ஏதுவாக அமைந்துள்ளது. மூச்சுக்குழல் வந்து மார்பறையினுள் நுழைந்தவுடன் இரு மூச்சுக்குழலா பிரியும். அதாவது வலது இடது நுரையீரலுக்குள் போறதுக்காக 2ஆ பிரியும். ஏன்னா 2 நுரையீரல் இருக்குல்ல. ஸோ 2 நுரையீரலுக்கும் போகணும். அப்படின்றனால 2ஆ பிரிஞ்சு முடிவுல வந்து நுண் காற்று பைகள்ல திறக்கும். அதான் ஆல்வியோலைகள் சொல்லுவாங்க. ஆல்வியோலைகள்ல தான் திறக்கும். நுரையீரலை சுத்தி காணப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு படலத்துக்கு பேர் வந்து ஃப்ளூரான்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நுரையீரலை சுற்றி காணப்படக்கூடிய இரு அடுக்கு கொண்டது. இரு அடுக்கு கொண்ட ஒரு பாதுகாப்பு படலம். என்ன அப்படின்னா ஃப்ளூரா. அடுத்து வாயுக்களின் ஊடுருவல் O2 CO2 பரிமாற்றம் நடக்கும். இது வழியா நடக்கலாம். மெல்லிய சுவர் வழியாக நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நுண் காற்று பையை சுற்றியுள்ள. அடுத்தவள் தான் சுவாச மண்டலம். சரியா? நாசி துவாரங்கள், நாசி குழி, அப்புறம் தொண்டைக்கு போகும், அப்புறம் லாரிங்ஸ். ஏதாவது குரல் வளை. நம்ம பேசுறோம் அப்படின்னா லாரிங்ஸ் அதிர்வடையதுனால தான் நம்மளால பேச முடியுது. சரியா? அடுத்து மூச்சு குழல், அதுக்கப்புறம் ஆல்வியோலஸ்க்கு வந்து போகும்னு சொல்றாங்க. ரைட்டா? அவ்வளவுதான், வேற எதுவும் தேவையில்ல. அடுத்து சுவாசத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. வெளி சுவாசம். வெளி சுவாசம்னா காத்து வெளில போறது. அப்ப மூக்கு வழியா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓட்டு உள்ளிழுக்கப்பட்டு நுரையீரலில் உள்ள CO2 வெளியேற்றப்படுகிறது. அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெளி சுவாசம்னு சொல்லுவோம். சரியா? இப்போ உட்சுவாசம்னா ரத்த ஓட்ட மண்டலம் வழியா ஓட்டு உடல் முழுவதும் அளிக்கப்பட்டு அங்குள்ள CO2 எடுத்து செல்லப்படுகிறது. ரத்த சிவப்பு நிலையில் உள்ள ஹீமோகுளோபினால் ஓட்டு மற்றும் CO2 கடத்தப்படுவது. இது இம்பார்ட்டன்ட். இப்ப பிளட்ல ஆக்சிஜன் வந்துருச்சு. பிளட் வந்து என்ன பண்ணா உடலில் உள்ள எல்லா பார்ட்ஸுக்கும் ஆக்சிஜன் எடுத்துட்டு போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு வந்து திரும்ப நம்ம எங்க கொடுக்கணும், பிளட்லயே கொடுத்துரும், இதயத்திலேயே கொடுத்துரும். அதுதான் உட்சுவாசம், உள்ளுக்குள்ள நடக்கிற சுவாசம். வெளி சுவாசம்னா நுரையீரல்ல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா காத்து வெளில போயிட்டு உள்ள வர்றது, அதுதான் வெளி சுவாசம். செல் சுவாசம்னா செல்லுக்குள்ள போயிட்டு வருது. செல்கள் வழியாக ஓட்டுவை எடுத்துக்கொண்டு CO2 வெளியிடுறது, செல் வழியா வெளியிடுறது. சரியா? இது இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தோம்னா இங்க இது கொடுத்துருப்பாங்க. இந்த மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலும் ஏறக்குறைய 300 மில்லியன் காற்று பைகள் இருக்கு. 300 மில்லியன் நுண் காற்று பைகள் இருக்குன்னு சொல்றாங்க மனிதனோட ஒவ்வொரு நுரையீரலையும். சரியா? அடுத்து கொட்டாவி விடுதல். நாம் அதிக அளவு ஆக்சிஜனை உள்வாங்கி அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். கொட்டாய் விடுறோம்ல, கொட்டாய் விட வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதிக அளவு ஆக்சிஜன் உள்ள எழுப்புமா, அதே மாதிரி அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறதா சொல்றாங்க. எவ்வளவு நுண்காற்று பைகள் இருக்குன்னா 300 மில்லியன் இருக்கு. பாக்ஸ்ல இருக்கா, ஸோ அதனால கேட்கலாம். ரைட்டா? அடுத்து ரத்த ஓட்ட மண்டலம். ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரத்த ஓட்ட மண்டலம் என்ன இருக்குன்னா இதயம் இருக்கும், அப்புறம் ரத்த குழாய்கள் இருக்கும், ரத்தம் ஆகியவற்றை உள்ளடக்கியது சொல்றாங்க. இதயம், ரத்த குழாய்கள், அப்புறம் ரத்தம் இருக்கும். இது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த சுவாச வாயுக்கள், உணவு சத்து பொருள், ஹார்மோனு, கழிவு பொருள், இது எல்லாத்தையும் கடத்திட்டு போகும் ரத்தம். ரத்தத்துல தான் எல்லாமே இருக்கும். சரியா? அது இல்லாம தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய்கள் வந்து நம்ம பாதுகாக்கக்கூடியது ரத்தம் தான். இதுவும் இல்லாம உடல் வெப்பநிலையை ஒரே சீரா வைக்கிறதுக்கும் உதவி பண்றது என்ன அப்படின்னா ரத்த ஓட்ட மண்டலம் தான். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ரைட்டா? அடுத்து இதயம். இதயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்பறையில 2 நுரையீரலுக்கும் இடையில தான் இருக்கும். இங்க ஒரு நுரையீரல், இங்க ஒரு நுரையீரல் இருக்குன்னா இதுக்கு இடையில தான் இருக்கும் இதயம். ரைட்டா? அந்த இதயம் 4 அறைகளை கொண்டது. எத்தனை அறைகளை கொண்டதுன்னு கேட்கலாம். 4 அறைகள் இருக்கு. அப்புறம் 2 சுவர் இருக்கு.
இரு சுவர்களை கொண்ட பெரிகார்டியம் அப்படின்றனால நம்ம சூழப்பட்டதுதான். சரியா? பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உரையினால் சூழப்பட்டுள்ளது இந்த இதயம். ரைட்டா? அடுத்து நம்ம இதயம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து ரத்தத்தை உந்தி அனுப்புகிறது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து ரத்த குழாய்கள். நமது உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான ரத்த குழாய்கள் இருக்கும். ஒண்ணு தமனின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து சிரைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு தந்துகிகள்னு சொல்றாங்க. ஓகேவா? இவை ஒரு மூடிய வலைப்பின்னல் போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் வழியாக ரத்தத்தினை எடுத்து செல்கிறது. இப்ப ரத்தம் அப்படின்றது என்ன பார்ப்போம். ரத்தம் அப்படின்றது ஒரு திரவ இணைப்பு திசு. திரவ இணைப்பு திசு. இதுல என்ன இருக்குன்னா பிளாஸ்மா இருக்கும், அப்புறம் ரத்த அணுக்கள் இருக்கும். ரத்த செல்கள்னு சொல்லுவாங்க. ரத்த அணுக்கள் இருக்கும். இதுல 3 வகையான அணுக்கள் காணப்படும். என்ன அப்படின்னா ரத்த வெள்ளை அணு சிவப்பு அணுக்கள் ஃபர்ஸ்ட், அப்புறம் ரத்த வெள்ளை அணுக்கள், அது இல்லாம ரத்த தட்டுகள். இந்த ரத்த சிவப்பு அணு எங்க உற்பத்தி ஆகும் பார்த்தீங்கன்னா எலும்பு மஞ்சையில உற்பத்தி ஆகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாம்ல. ரத்த சிவப்பு அணுக்கள் அப்படின்றது எங்க உருவாகும் அப்படின்னா எலும்பு மஞ்சையில தான் உருவாகும். ஸோ இது இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து இந்த நாடி துடிப்பு. ரைட்டா? நாடி துடிப்புமே எவ்வளோ இருக்குன்னா 72லேருந்து 80 வரை தான் இருக்கணும். அப்ப இதய துடிப்பு எவ்வளோ இருக்குன்னா 72லேருந்து 75 வரை தான் இருக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு. இது இதயம். இதய துடிப்பு 72 75. நாடி துடிப்பு 72லேருந்து 80. ரத்த ஓட்ட மண்டலம் நம்ம 10th பார்த்துக்குவோம். இங்கே வேணாம். அடுத்து ரத்த தானம். 18 வயசுக்கு மேல இருந்தா யார் வேணா ரத்த தானம் கொடுக்கலாம். அது மட்டும் 18 வயசு. அது மட்டும் முக்கியம். சரியா? அடுத்து நரம்பு மண்டலம். மனிதனுக்கு நன்கு வளர்ச்சிருந்த நரம்பு மண்டலம். இங்கே கொடுத்துருப்பான். நரம்பு மண்டலம் அப்படின்றது நியூரான்கள் இல்லைன்னா நரம்பு செல்களால் ஆனது. அப்ப நரம்பு மண்டலத்தோட அடிப்படை அழகே என்ன அப்படின்னா நியூரான் தான். அதாவது நரம்பு செல்கள் தான். ரைட்டா? அடுத்து பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நரம்பு மண்டலம் என்ன இருக்கு அப்படின்னா மூளை இதான் வரும். மூளை, தண்டுவடம், உணர்ச்சி உறுப்புகள், நரம்புகள் இது எல்லாமே வரும். ஏன்னா மூளையும் நரம்பு மண்டலத்துல வரும். புரியுதா? இப்ப மூளை சொல்றதான் நம்ம செய்வோம். ரைட்டா இல்லையா? அப்ப மூளை, தண்டுவடம் என்ன சொல்லுதோ அதான் நம்ம செய்வோம். அப்போ உணர்ச்சி உறுப்புகள், நரம்புகள் எல்லாமே இங்கதான் வரும். உணர்ச்சி உறுப்புனா கண்ணு, காது, மூக்கு எல்லாமே உணர்ச்சி உறுப்புகள் தான். மூக்கு வராது, கண்ணு, காது இதெல்லாம் வரும். அடுத்து நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலமும் நாளமில்லா சுரப்பி மண்டலம் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கும். கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைத்தல் ஆகிய முக்கிய பணிகளை மேற்கொள்ளும். நரம்பு மண்டலமும் நாளமில்லா சுரப்பி மண்டலம். ரைட்டா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நரம்பு மண்டலமும் நாளமில்லா சுரப்பி மண்டலம் இணைந்து கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகிய இரு முக்கிய பணிகளை மேற்கொள்கிறது. அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூளை. மூளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சிக்கலான உறுப்பு இது. மூளையை பத்தி நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது. சரியா? மூளை வந்து ஒரு சிக்கலான உறுப்பு. மண்டையோட கபால குழியில தான் இருக்கும் மூளை. மூளை அப்படின்னு எப்படி இருக்கும்? மண்டையோட கபால குழியில இருக்கும். இது வந்து 3 உறைகளால் சூழப்பட்டுள்ளது. 3 உறைகளால் சூழப்பட்டுறது. இந்த சவ்வுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மூளை உறைகள்னு பேரு. அதான் மெனிஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இதயம் பார்த்தீங்கன்னா 2 உறையால சூழப்பட்டிருக்கா? அது மாதிரி நுரையீரலும் 2 உறையால் சூழப்பட்டிருக்கும். இப்போ மூளை வந்து பார்த்தீங்கன்னா 3 உறைகளால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மூளையை வந்து 3 பிரிவா பிரிக்கலாம். அதாவது முன்மூளை, நடுமூளை, பின்மூளைன்னு சொல்லி பிரிக்கலாம். மூளைய முன்மூளை, நடுமூளை, பின்மூளைன்னு சொல்லி பிரிக்கலாம். இதுக்குள்ள நிறைய இருக்கு. முன்மூளையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா பெருமூளை இருக்கும். பெருமூளையும் டைன்செப்லாமும் இருக்கும். அதாவது தலாமஸ்னு சொல்லுவாங்க. அது 2 இருக்கும். இப்போ நடுமூளை தனி கான்செப்ட். பின்மூளையில வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 பகுதி இருக்கும். சிறுமூளை, முகுளம், ஃபான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது 3 இங்கே வரும். மூளை தான் உடலோட மத்திய கட்டுப்பாட்டு மையம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்திய கட்டுப்பாட்டு மையம் மூளை தான். அடுத்து தண்டுவடம். தண்டுவடம் அப்படின்றது பின்மூளையில் உள்ள முகுளத்தோட தொடர்ச்சி. ரைட்டா? பின்மூளையில் இருக்கக்கூடிய முகுளத்தோட தொடர்ச்சி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்டுவடம். இது வந்து முதுகெலும்பு தொடரால மூடப்பட்டிருக்கும். மூளையை உடலில் உள்ள பல்வேறு பாகங்களோட நரம்புகளினால் இணைக்கக்கூடிய அமைப்பாக உள்ளது தண்டுவடம். தண்டுவடம் தான் போயிட்டு டைரக்டா வந்து பார்த்தோம்னா மூளையோட ஜாயின் பண்ணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த இடம் உணர்ச்சி உள்ளீடு. அதாவது உணர்வுறுப்புகளின் சமிக்கை வந்து இப்போ உணர்ச்சி உள்ளீடுனா ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம கை எடுத்துக்குவோம். இந்த கையிலேருந்து உணர்ச்சி எங்கே போகும் அப்படின்னா ஒருங்கிணைக்கிறதுக்கு போகும். அதாவது தண்டுவடத்துக்கோ இல்லை அப்படின்னா மூளைக்கோ போகும். சரியா? இந்த மூளையிலேருந்து திரும்ப நியூஸ் எங்கே அப்படின்னா கைக்கே வரும். இங்கே இடையில எது கடத்திட்டு போகும் அப்படின்னா நரம்புகள் தான் கடத்திட்டு போகும் இந்த டிராவல் பண்ணுறத. ஒருங்கிணைப்பு உணர்ச்சி சமிக்கைகளை ஒருங்கிணைத்து வெளிப்பாடுகளை உருவாக்குதல் மற்றும் பதில்களை உருவாக்குதல். மூளையில 100 பில்லியனுக்கும் அதிகமான தகவலை வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும்னு சொல்றாங்க. அது 100 பில்லியனுக்கும் அதிகமான தகவலை என்ன பண்ண முடியும்? சேமித்து வைக்க முடியுமா ஒரு மனிதனால?
அடுத்து செயல் வெளிப்பாடு. மூளை மற்றும் தண்டுவடத்திலிருந்து சமிக்கைகளை செயல்படும் உறுப்பாகிய தசை மற்றும் சுரப்பி செல்களுக்கு கடத்துதல். சொன்ன செயல் வெளிப்பாடு அப்படின்றது. ரைட்டா? அதாவது உணர்ச்சி உள்ளீடுன்றது நம்ம இப்ப தொடுறோம் அப்படின்னா தொடுறத உணர்றது. அந்த செய்திய அந்த செய்திக்கு பதில் வினைய இப்ப சூடான ஒரு பொருள தொட்டோம் அப்படின்னா, அந்த கைய இப்படி விலக்கணும் அப்படின்றத பதில் யார் தருவா அப்படின்னா, மூளையும் தண்டுவடமும் ரெடி பண்ணிரும். ரெடி பண்றத யார் எடுத்துட்டு போவா அப்படின்னா, நரம்புகள் தான் எடுத்துட்டு போகும். அடுத்து உணர்வு உறுப்புகள். உணர்வு உறுப்புகள் அப்படின்றது தான் என்ன அப்படின்னா, வெளி உலகோட சாளரங்கள்னு சொல்றாங்க. நம்ம உடல்ல 5 உணர்வு உறுப்புகள் இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோலு. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோலு இதெல்லாம் வரும். சரியா? இந்த உணர்வு உறுப்பு தான் நம்மளோட சுற்றுப்புறத்தை எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்குன்றது இதுதான். இதோட வேலை நமக்கு தெரியும். பார்க்கறது, கேட்கறது, நுகர்தல், சுவைத்தல், உணர்தல் இதெல்லாம் வரும். 5 தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கண்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்கள் மூலமா தான் நம்ம சுற்றிட்டு இருக்கக்கூடிய பொருளோட நிறம், கலர் இதெல்லாம் தொலைவில் இருக்கா, பக்கத்துல இருக்கா, நகருதா, நகரலையா அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 3 பகுதியில உள்ளடக்கியது. அவை வந்து கார்னியா, ஐரிஸு, கண்மணி. சரியா? கார்னியா தான் நிறமுள்ள பகுதி. இது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். கார்னியா அப்படின்றது நிறமுள்ள பகுதி. அத நோட் பண்ணிக்கணும். அடுத்து காது அப்படின்றது நமக்கு இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணாலே போதும். காது கேட்கறதுக்கு வந்து உதவும். அத வந்து புறச்செவி, நடுச்செவி, உட்செவின்னு 3ஆ பிரிப்பாங்க. அது மட்டும் போதும். இது இல்லாம இந்த லைன் நமது உடலை சமநிலையில் வைத்திருக்க உதவும். காது. நமது உடலை சமநிலையில் வைத்திருக்க உதவும். சரியா? நடக்கும்போதும், ஓடும்போதும், மலையில ஏறும்போதும். சரியா? அத நோட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து முக்கியமானது வந்து பார்த்தோம் அப்படின்னா, காதோட இந்த வெளிப்பகுதிய புறசெவியில் உள்ள மடல வந்து புறசெவி மடல்னு சொல்லுவாங்க. பின்னான்னு சொல்லுவாங்க. காதோட வெளில உள்ள பார்ட்ஸ. அடுத்து தோலு. உடல் முழுவதும் மூடியுள்ள மிகப்பெரிய உணர்வு உறுப்பு தோல் தான். சரியா? மிகப்பெரிய உணர்வு உறுப்பு என்னன்னு கேட்பாங்க. தோல் தான். சரியா? நம்மை சுற்றியுள்ள பொருட்களை நமது தோல் தொடும்போது அப்பொருள் வெப்பமா இருக்கா, குளிர்ச்சியா இருக்கதா, இல்ல வளவளப்பா இருக்கா, சொரசொரப்பா இருக்கா, கடினமா இருக்கா, மிருதுவா இருக்கா, இது எல்லாமே நம்ம தோல வச்சு தான் தெரிஞ்சுக்கிறோம். தோல் உடலை மூடி இருப்பதால் நோய் கிருமிலிருந்து நமது உடலை பாதுகாக்குது. அதாவது நோய் கிருமிலிருந்து பாதுகாக்குதா உடலு? தோல் தானே பாதுகாக்குது. ஸோ அத குடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்த வைக்கிறது. இது இம்பார்ட்டன்ட். உடலை வந்து ஈரப்பசையோடு வைத்திருக்கிறது. அடுத்து தோலோட பணி என்ன? நுண்ணுயிரிலிருந்து உடலை பாதுகாக்கக்கூடியது. வைட்டமின் டி உற்பத்தி பண்ணும் சூரியன்ட்டேருந்து. அது தோல் தான் பண்ணும். இது இம்பார்ட்டன்ட். தோல் சூரிய ஒளியை பயன்படுத்தி உடலுக்கு தேவையான வைட்டமின் டிய உற்பத்தி செய்யுது. அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாளமில்லா சுரப்பி. நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா, ம் உடல்ல வந்து பல நாளமில்லா சுரப்பிகள் இருக்கு. இதோட சுரப்புகள் தான் ஹார்மோன்கள்னு சொல்லுவாங்க. ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருளை வந்து நாளமில்லா சுரப்பிகள் வந்து உற்பத்தி பண்ணுது. ரைட்டா? இது வந்து எந்தெந்த இடத்துல இருக்குன்னு மட்டும் நோட் பண்ணா போதும். பிட்யூட்டரி சுரப்பி வந்து பார்த்தோம்னா மூளையோட அடிப்பகுதியில இருக்கு. அது மாதிரி பீனியல் சுரப்பியும் மூளையோட அடிப்பகுதியில. இது 2ம் சேம். பிட்யூட்டரியும் பீனியல் சுரப்பியும் மூளையோட அடிப்பகுதி. தைராய்டு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துல இருக்கு. தைமஸ் வந்து பார்த்தோம்னா மார்பு கூடுல இருக்கும். தைராய்டு கழுத்துல, தைமஸ் மார்பு கூடு. கணையம் அப்படின்றது வயிற்றோட அடிப்பகுதியில இருக்கும். வயிற்றோட அடிப்பகுதியில கணையம் இருக்கு. அட்ரினல் வந்து பார்த்தோம்னா சிறுநீரகத்தோட மேல் பகுதியில இருக்கு. இனப்பெருக்க உறுப்பு இடுப்பு குழியில இருக்கு. ஸோ இதை வந்து பொறுத்துக்களை கேட்டிருப்பாங்க. போன எக்ஸாம்லேயே பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ அது இங்கே தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கழிவு நீக்க மண்டலம். கழிவு நீக்க மண்டலம் அப்படின்றது நம்ம உடல்ல வந்து நைட்ரஜன் கலந்த கழிவு நீக்க மண்டலம் மூலம் வெளியேற்றப்படுகிறது. நைட்ரஜன் கலந்த கழிவை எது மூலமா வெளியேற்றோம் அப்படின்னா கழிவு நீக்க மண்டலம் மூலம் வெளியேற்றப்படுகிறது. இதுல என்ன பங்கிடும் அப்படின்னா சிறுநீரகம் தான் முக்கியம். சிறுநீரகம், சிறுநீர் நாளங்கள், சிறுநீர் பை, சிறுநீர் புற வழியை யூரித்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே கழிவு நீக்க மண்டலத்தில் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சிறுநீரகம் என்ன வடிவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவரை விதை வடிவம். சிறுநீரகம் அவரை விதை வடிவத்தில் வந்து இருக்கும். அது இல்லாமல் அடி வயிற்று குழியில தான் இருக்கும். இது இல்லாம நெஃப்ரான் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெஃப்ரான் அப்படின்றது சிறுநீரகத்தோட செயல் அடிப்படை அலகு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நெஃப்ரான் அப்படின்றது சிறுநீரகத்தோட அடிப்படை அலகு. இதோட வேலை என்ன அப்படின்னா ரத்தத்தை வடிகட்டி சிறுநீரை உருவாக்குறது தான் வேலை. ஒரு வேலையே என்ன அப்படின்னா ரத்தத்தை வடிகட்டி சிறுநீரை உருவாக்குறது. ஜஸ்ட் இதை நோட் பண்ணீங்க. நம்ம உடல்ல 70% நீர் இருக்கு. இதை மட்டும் நோட் பண்ணா போதும். அதிக அளவு நமது மூளையில் உள்ள சாம்பல் நிற பகுதியில் அதிக அளவு நீர் இருக்கலாம். 85%. அதை மட்டும் நோட் பண்ணிங்க. ரைட்டா? வேற எதுவும் வேணாம். நம்ம உடல்ல 70% நீர் இருக்கு. அது சாம்பல் நிற பகுதியில் மூளையில 85% இருக்கு. அது மட்டும் போதும். ஒரு நாளைக்கு 1.5 3 லிட்டர் தண்ணீர் வரை நம்ம குடிக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து பார்ப்போம். அடுத்து நினைவு கொள்க. இப்போ எலும்பு மண்டலம் உடலுக்கு வடிவம் கொடுக்கும். உடலில் உள்ள மிருதுவான உள்ளுறுப்புகளை பாதுகாக்கக்கூடியது. உடலில் 3 வகையான தசை இருக்கு. ஒன்று எலும்பு தசை, மென் தசை, அப்புறம் இதய தசை. ரத்த ஓட்ட மண்டலம்
இதயம், ரத்தம் இதெல்லாம் வந்து இரத்த குழாய்களை கொண்டுள்ளது. உதரவிதானம் மார்பு குழியின் தரைப்பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய தட்டையான திசு. இதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். இது புக்லயே கொடுக்கல நமக்கு இந்த பாயிண்ட். உதரவிதானம் அப்படின்றது மார்பு குழியின் தரைப்பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய தட்டையான திசுன்னு சொல்றாங்க. இப்ப செரித்தல்லாம் என்ன அப்படின்னா உண்ணும் உணவின் பெரிய மூலக்கூறுகளை படிப்படியாக சிறிய மூலக்கூறுகளாகவும் கரையும் பொருளாகவும் மாற்றும் கூடிய ஒரு அதான் உணவு வந்து குடி குடியா மாத்துறது. அதான் வந்து செரித்தல். மூளை மண்டை ஓட்டிலாம் பாதுகாக்கப்படுகிறது. மூளையில 3 பகுதி இருக்கு. முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. உணர்வு உறுப்புன்றது 5. மிகப்பெரிய உறுப்பு கேட்டாங்க அப்படின்னா தோல். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிக்காக தான் கேட்பாங்க. வேற எதுவும் இதில் இம்பார்ட்டன்ட் இல்லை. சரியா? இதை மட்டும் நோட் பண்ணா போதும்.